ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததுனாலதான் பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டுச்சு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றால் அந்த மனுஷன் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன என்னென்ன காரியம் இருக்கோ அது எல்லாம் நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாபமானார். நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல், நம்முடைய துக்கம், நம்முடைய தலைமுறை சாபம் எல்லாத்தையும் சிலுவையில சுமந்தார். அவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம வாழ்க்கையில விடுதலை கிடைக்கிறது. 15ஆம் வசனத்திலே ஜீவகாலம் எல்லாம் சில குடும்பத்துல பிறந்ததிலிருந்து கடைசி வரிய ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே. சில குடும்பத்துல என்ன இருக்கு அப்படின்னா மரண பயம் மட்டும்தான் இருக்கும். என் வாழ்க்கையெல்லாம் மரண பயம் வந்துட்டு போயிட்டுப்பா, நம்ம அடிமை எல்லாம் வந்துட்டு போயிட்டு, இயேசு கிறிஸ்துவ என்னைக்கு சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டனும் என்னோட வாழ்க்கையில அந்த மரண பயம் போயிட்டு, அடிமைத்தனம் போயிட்டு, இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில எப்படி போச்சு அப்படின்னா, என்னுடைய அக்கிரமம், என்னுடைய மீறல், என்னுடைய பாவம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்தார். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து இன்றும் பிதாவுடைய வலதுபரிசத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகணும். இந்த பூமியிலே எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் அடிமைத்தனத்துல சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு மரண பயத்திலே, இல்ல பாவ அடிமையிலே, அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க, வெளியே தெரியாது. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கு அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையிலே விடுதலை கிடைக்கும்.